வணக்கம் நண்பர்களே. கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப் கொடுத்துட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆன்டிவைரஸ் போடணும்னு பேசியிருப்பாங்களே. ஃபஸ்ட்டு ஆன்டிவைரஸ்னால் என்ன, பே பண்ணி தான் ஆன்டிவைரஸ் போடணுமா, ஃப்ரீயாக எதுவும் சாஃப்ட்வேர் இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆன்டிவைரஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். இப்போது எப்படி நம்ம ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோமோ அது மாதிரி லேப்டாப்லேயும் விண்டோஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு சில வைரஸுமே இன்ஸ்டால் ஆகும். அந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இந்த ஆன்டிவைரஸ் போடுறாங்க. இதில் நிறைய பேர் பே பண்ணி போடுவாங்க. மேக்ஸ்ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்முக்கு மந்த்லி இயர்லின்னு இவ்வளோ பேக் இருக்கும். ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. விண்டோஸில் கொடுக்குற ஃப்ரீ செக்யூரிட்டி டிஃபெண்டரே போதுமானதாக இருக்கும். நான் அங்கெல்லாம் பே பண்ணி போடாதீங்கன்னு சொல்லலை. யுவர் விஷ் நண்பர்களே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது விண்டோஸில் கொடுக்குற ஃப்ரீ செக்யூரிட்டி டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்துடலாம். உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் +R சேர்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு அப்போ ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் MRT அப்படின்றத டைப் பண்ணி ஓகேன்றதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். அதில் எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்ததுமே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ 3 இது காமிக்குது. குயிக் ஸ்கேன் ஒன்று காமிக்குது, ஃபுல் ஸ்கேன் ஒன்று காமிக்குது, ஒன்று கஸ்டமைஸ்டு ஸ்கேன். இப்போ குயிக் ஸ்கேன் அப்படின்னா என்னென்னா, உங்களோட லேப்டாப்பில் உள்ள எல்லாரோட ஃபைலையுமே ஒரு ஓரலாக ஸ்கேன் பண்ணுறது அந்த குயிக் ஸ்கேனு. ஃபுல் ஸ்கேன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைலையும் இண்டிவிஜுவலாக பண்ணுறது தான் ஃபுல் ஸ்கேன். கஸ்டமைஸ்டு ஸ்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோல்டர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லைன்னா குறிப்பிட்ட ஒரு ஃபோல்டர் யார்ட்டையாவது வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரை மட்டும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம கஸ்டமைஸ் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போது நான் குயிக் ஸ்கேன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைப் கொடுத்ததுமே எனக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. இது இப்போ எனக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது ஸ்கேன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ், ஏன் 1 டே கூட ஆகலாம். ஃபுல் ஸ்கேன்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 டேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ ஸ்கேன் பண்ணிடுங்க. இப்போ நான் எனக்கு இது ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள், இப்போது 8 மினிட்ஸ் 38 செகண்ட்ஸ் பக்கமே ஆகிட்டு ஃபைல்ஸ் 5000 ஃபைல்ஸ் பக்கமே ஸ்கேன் பண்ணியிருக்குது. ஆனால் எந்த ஒரு ஆன்டிவைரஸுமே டிடெக்ட் ஆகலைன்றது காமிக்குது. இந்த மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். ஏதாவது ஆன்டிவைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வைரஸ் டிடெக்டட் அப்படின்றத காமிச்சிடும். இப்போது ஃபுல்லாக எனக்கு ஸ்கேன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபினிஷ்ன்றதை டைப் கொடுத்துட்றேன். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு விண்டோஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் இந்த சைடு இருக்கும் செக்யூரிட்டி அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாமே ஃபஸ்ட் எடுத்தோடனே விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுமே ஃபஸ்ட் எடுத்ததும் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல குயிக் ஸ்கேன் அந்த மாதிரி இருக்கும்னு. இதில் இந்த ஸ்கேன் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அப்போ சொன்ன மாதிரி குயிக் ஸ்கேன், ஃபுல் ஸ்கேன், கஸ்டமைஸ்டு ஸ்கேன் எல்லாமே காட்டும். இப்போ நான் கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி குயிக் ஸ்கேன், ஃபுல் ஸ்கேன், கஸ்டமைஸ்டு ஸ்கேன், மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் எல்லாமே காமிக்குது. இது மூலமாக நீங்கள் போன டைம் பண்ண மாதிரி குயிக் ஸ்கேனை கிளிக் பண்ணி இது பண்ணிடலாம். இப்போ என்னோடய ப்ரொடெக்ஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனதுமே பாருங்கள், எனக்கு ஆல்ரெடி ஃபைல்ஸ் டிடெக்ட் ஆகிருக்கு, வைரஸ் டிடெக்ட் ஆகிருக்குன்றது காமிக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரீயாகவே விண்டோஸ் கொடுக்குற டிஃபெண்டரை யூஸ் பண்ணி உங்களோட லேப்டாப் செக்யூராக வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு மெத்தட், நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி விண்டோஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் உள்ள எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது வைரஸ் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா, வைரஸ் உங்களுக்கு உங்களோட லேப்டாப்பில் இருக்குது அப்படின்னா, இது நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது மூலமாக நீங்கள் வைரஸ் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி எந்த கண்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.